படிக்கட்டுன்னு நான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பக்கத்துல வாங்கி வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சேன். ஆனா என் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் பால் பாக்கெட் போட்டுக்கிட்டு தெருத்தர படிப்பே இல்ல. வயசு ஓடிச்சுன்னு காலேஜ்ல போய் சேர்க்கப்படா வயசு ஓடிச்சுமா சேர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு முதலமைச்சர் என்னமா சொல்றாங்க போய் கேட்டா என் பிள்ளைக்கு படிப்புக்கு உண்டான காசு கொடுங்க, படிக்கவே இல்லை 5 நாள் காலேஜுக்கு போய் படிக்க உண்டான பணத்தை குடியான்னு கேட்டா நீங்க அங்கே போய் கேளுங்க இங்கே போய் கேளுங்கன்னு அலட்சியப்படுத்துறாங்க. உன்னை ஆளை வச்சு கொன்று வேண்டி மிரட்டி வேண்டி போடி வாடின அவனு அந்த முத்துப்பாண்டிக்கு அந்த மாரிமுத்துவோடைய மையம் முத்துப்பாண்டிக்கு 2 பேரும் என்னை மிரட்டுறாங்க சார். என்னைய என் குடும்பத்துல என் பிள்ளைகள் எல்லாம் போட்டு மிரட்டுறாங்க. அவங்களை கொன்று வேண்டி ஆளை வச்சு கொன்றுவேன் அப்படி இப்படி என்னை மிரட்டுறா சார். என்ன செய்யறதுனே தெரியல. என் புள்ளி கூட்டான அத்தாச்சியே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை ரோட்ல திரினா படிப்பு இல்ல ஒண்ணும் இல்ல. காலேஜ்ல நான் சேர்க்கறதுக்கு போனா வயசு போயிருச்சுமான்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் பையனுடைய வாழ்க்கையும் போச்சு, என் பையனுடைய வாழ்க்கையும் போச்சு. என் பையனுடைய போட்டோல வீட்டுல இருக்கு சார். நான் எதுவுமே எடுத்துட்டு யதார்த்தமான காசு குடும்ப வருஷம் ஓடிச்சு. போய் கேட்டா மிரட்டுறாங்க சார். என்னென்ன பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, என்ன சொன்னாரு கலெக்டர் வந்து இது கோர்ட்ல போடணும்னு சொல்றாரு. கோர்ட்ல தான்மா போடணும், நீங்க வந்து இங்க கொடுத்து சரி பண்ண முடியாதுமா, நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க கலெக்டர் சொல்றாரு சார். என்னால கோர்ட்ல கேஸ் போடுற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்ல சார். என் பிள்ளையாலேயே பணம் காசு உழைச்ச காசுலாம் போச்சு. எனக்கு இனிமே உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல. காலு நொண்டியா போச்சு, வாதம் மாதிரி கால என்னால நடக்க முடியல. என் பையன் வந்துட்டான். என் பையன் வந்து இங்கதான் இருக்கான். என்னால ஒண்ணும் செய்ய முடியல. என் தயவு செய்து என் பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்க. என் பிள்ளைக்கு படிப்புக்கு அந்த மாரிமுத்தோட மையம் இங்க படிச்சான். அந்த அக்கா இங்கிட்டு காட்டு இருப்பா பெட்டிஷன் இங்க போய் கொடுத்துருக்கேன். என் காலு கையெல்லாம் நெண்டியா சேலந்து போச்சு. இனிமே சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை, தைரியமும் இல்லை. என் பிள்ளையோட